கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போல் இருப்பீர். And your life will be brighter than the noonday. Its darkness will be like the morning. உம் வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும். காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். ஆமென். இன்றைய தியான வசனம் நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவிடம் கூறிய வார்த்தைகள். இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். எப்பொழுது ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும் என்பதை அறிய இதற்கு முந்தைய வசனங்களை முதலில் பார்ப்போம். முதலில் தேவனை குறித்தும் அவருடைய ஞானத்தை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்த சோப்பார், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் இருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல் அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போல் இருப்பீர் என்று கூறுவதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது நமது இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை தேவனுக்கு முன்பாக விரிக்க வேண்டும். அப்படி விரிக்கும் நம் கைகளில் அக்கிரமம் இல்லாமல் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் அநியாயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த இருதயத்தோடும் பரிசுத்த கைகளோடும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இங்க ஒரு காரியத்தை சொல்லலை, 3 காரியத்தை சொல்றார். அதாவது அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல் அதை நினைப்பீர். அதுக்கப்புறமா தான் அவர் சொல்றாரு, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம், அதாவது நம்முடைய ஆயுசு காலம் எப்படி இருக்குமா? பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். என்ன அழகா, எவ்வளோ திட்டவட்டமா நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். கவனிச்சிங்களா? இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு இந்த அற்புதமான வாக்கை அளிக்கிறார். அதாவது நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இல்லத்திலும் உள்ளத்திலும் அநியாயங்கள் எல்லாம் இல்லாமல் நம் கைகளில் அக்கிரமம் இல்லாமல் எடுத்து போட்டு பரிசுத்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வருகிற ஒளி, சாந்தி, நிம்மதி ஆகியவற்றை குறிக்கிறது. பட்ட பகல் என்பது மிகுந்த ஒளி இருக்கிற நேரம். அதைவிட உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் என்று சொல்கிறது. பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை நோக்கி திரும்பும் ஒருவரின் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதம், வெளிச்சம், சுகமான நிலை ஏற்படும். இருள் அடைந்த நீர்
விடியற்காலத்தைப் போல் இருப்பீர் என்பது முக்கியமான வாழ்த்துரை. இருள் என்பது துன்பங்களை, கவலைகளை, குழப்பங்களை குறிக்கும். ஆனால் அந்த இருள் கூட விடியற்காலம் போல வெளிச்சம் தரும் அளவுக்கு திரும்பும் என்று சொல்கிறது. அதாவது வாழ்க்கையில் இருந்த கஷ்டமான நேரங்களுக்கு பிறகு புதிய துவக்கம், நம்பிக்கை, வாழ்வில் மாற்றம் ஏற்படுவதை இது காட்டுகிறது. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37:6 வாசிக்கிறோம். தேவன் தம் மக்களின் நீதியை பாதுகாத்து அதை வெளிச்சமாக, ஒளியாக விளங்கச் செய்வார் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. தேவன் நம்முடைய வாழ்வில் ஒளி கொண்டு வருபவர் என்பதற்கான உறுதி இது. இதை ஒத்துக்கிறீங்களா? நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமானாக நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையை பிரகாசிக்க செய்வார். தேவனின் வழியில் செல்லும் ஒவ்வொருவருக்கும் ஒளி அதிகரித்தே செல்லும் என்பதற்கான உறுதி இது. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று மீகா 7:8 வாசிக்கிறோம். இங்கும் தேவன் நம் இருளை கூட வெளிச்சமாக்குவார் என்பதை மிக நம்பிக்கையுடன் சொல்லுகிறது. துன்பங்கள், இடர்பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் என்பது மிக அழகான செய்தி. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:12 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு விசேஷமான உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. தேவன் தம்மை நாடும் அனைவரின் இருளையும் ஒளியாக மாற்றும் திறமை உடையவர். நாம் பாவத்தை விட்டு திரும்பும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து வாழ்வை புதிதாக ஒளிவிடும் நிலை ஆக்குவார் என்று இன்றைய தியான வசனம் உறுதிப்படுத்துகிறது. இன்றைய தியான வசனத்தில் பட்ட பகல் என்பது பொதுவாக அதிகமான வெளிச்சம் இருக்கும் நேரம் என்பதன் அடையாளம். இங்கே வாழ்க்கை மிகவும் வளமான, ஆசீர்வாதமான, அழகான, மகிழ்ச்சியான காலமாக மாறும் என்பதை சுட்டுகிறது. ஆயுசு காலம் என்றால் முழு வாழ்க்கை என்பது குறிப்பாகிறது. தேவனிடத்திற்கு திரும்பும் மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் புதிய ஆதிக்கம், வசீகரம், ஆசீர்வாதம், நிம்மதி, சந்தோஷம் ஆகியவற்றை பெறுவார். வாழ்க்கையில் தேவன் செய்வதன் மூலம் ஏற்படும் நீதி, அமைதி, பாதுகாப்பு என்பவை வெளிச்சத்தைப் போல் தெரியும். உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை காணும் அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். இருள் என்பது வாழ்க்கையின் துன்பங்கள், குழப்பங்கள், தோல்விகள், பாவத்தின் அடிமைத்தனம், எதிர்பாராத பிரச்சனைகள் போன்றவை குறிக்கின்றன. ஆனால் தேவனிடத்திற்கு திரும்பும்போது அந்த இருள் கூட விடியற்காலம் போல மாறும். தேவனின் கிருபை நாம் இருளில் இருந்தாலும் ஓர் வெளிச்சத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. துன்பங்கள் தீர்ந்து ஒளி பெருகும். மொத்தத்தில் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கவலைகள் வந்தாலும் தேவனை முழுமையாக நாடும் நம் வாழ்வில் புதிய ஒரு பரிசுத்த திருப்பம் ஏற்படும். தேவனின் அருளால் கடந்த காலத்தில் கஷ்டங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களாக மாறும். இன்றைய துன்பங்கள் உயர்ந்த ஆசீர்வாதமாக மாறும். எதிர்காலம் ஒளிமயமான நம்பிக்கையாக உருவாகும். நாம் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கிற போதும்
தேவனை விட்டு விடாமல் திடமாய் பிடித்து வைத்திருப்பது முக்கியம். தேவன் நம் இருளையும் ஒளி ஆக்குவார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற சத்தியத்தின்படி தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை காத்து ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.